ஒண்ணு நீங்க நான் நம்பர்ஸ்ல பேசுவோம் நம்ம ஸ்ட்ரைட்டா. நீங்க நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல், நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் வாக்கு சதவீதம் என்பது போன தேர்தலோட குறையுது. இன்னும் சொல்ல போனா நீங்க சொல்ற மாதிரி திமுக தனிச்சு நின்னாங்க, அதிமுக தனிச்சு நின்னாங்க, பாஜக தனி அணியா கண்டாங்க, நாம் தமிழர் தனி அணியா கண்டாங்க. அப்படி 4 தலைவர்கள் இருந்தும் மக்களை கவர்ந்து இழுத்து, நான் சொல்ல 100% என்னைக்குமே சாத்தியம் இல்லை. ஆனா நீங்க ஓரளவுக்கு ஒரு 75, 77 கூட வர முடியாத சூழ்நிலை இருக்குங்கிற பார்க்கிறோம். 2019 திமுக வாங்கிய வாக்குகளும் 2024 வாங்கிய வாக்குகளும் என்று பார்த்தால் நீங்க சரிவை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். மக்களுக்கு ஒரு பெரிய கோபம் இருக்கிறதா திமுக மேல? ஆளுங்கட்சிகள் நிச்சயமா கோபம் இருக்கிறது. ஆனால் அந்த கோபத்தை வெளிக்காட்டும் இடம் 2026 இருக்கும். ஒரே ஒரு காரணம் தான், இன்னைக்கும் தமிழக மண்ணை பொறுத்த வரைக்கும் ஆன்டி பிஜேபி, ஆன்டி மோடி தான். எங்களுக்கு வேண்டாம் பிஜேபி, வேண்டாம். பிஜேபி எதிர்க்கிறது யாரு? ஒண்ணு திமுக எதிர்க்கணும், அதிமுக எதிர்க்கணும். அதிமுக வெளியே வந்தாலும் எதிர்க்க வரது எடப்பாடி பழனிசாமி அவர்கள். நம்ம ஏங்க மோடி பத்தி எல்லாம் பேசிட்டு அவர் கடந்து போறார். ஆனா திமுக தொடர்ச்சியா எதிர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. அப்ப திமுக பாஜகவை எதிர்க்கின்ற ஒரு காரணத்தினால் நாம் இந்த தேர்தலில் அவர்கள் வாக்களிப்போம்.